வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. நீங்கள் ஒரு வீட்டை கட்ட ஒரு ஒப்பந்ததாரரை நியமிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டால் அவருக்கு நீங்கள் முழு பணத்தையும் கொடுப்பீர்கள், இல்லையா? ஆமா, அதுதான் வழக்கமான ஒரு முறை. ஒருவேளை அவர் அந்த வீட்டை சரியாக கட்டாமல் பாதியிலேயே விட்டுவிட்டால் அல்லது கட்டமைப்பு மோசமாக இருந்து வீடு இடிந்து விழுந்தால் நீங்கள் அவருக்கு பணம் கொடுக்க மாட்டீர்கள், சரிதானே? கண்டிப்பா மாட்டோம். வேலை செஞ்சா காசு, இல்லனா இல்ல. இதுதான் உலகத்தின் மிக எளிமையான அடிப்படையான தர்க்கம். ஆனால் நீங்கள் பல பில்லியன் டாலர்கள் புழுங்கும் வெஞ்சர் கேபிட்டல், அதாவது இந்த விசி துறையின் ஸ்டார்ட் அப் முதலீட்டு உலகுக்குள் நுழைந்தால் இந்த தர்க்கம் முற்றிலுமாக உடைந்துவிடும். உண்மைதான், அங்க லாஜிக்கு இடமே இல்ல. அங்கே ஒப்பந்ததாரர் உங்கள் வீட்டை கட்டுகிறாரோ இல்லையோ, செங்கலை வாங்கி அடுக்கி வைத்ததற்காகவே உங்களிடம் கோடிக்கணக்கில் கட்டணம் வசூலிப்பார். அதுதான் இந்த முதலீட்டு உலகின் எழுதப்படாத விதி. கேட்கவே ரொம்ப பெஷித்திரமா இருக்குல்ல. ஆனா இதுதான் பல தசாப்தங்களா நடந்துட்டு இருக்கு. தகவல்களின் பெருவெள்ளத்தில் சிக்காமல் ஒரு விஷயத்தை ஆழமாகவும் சுவாரஸ்யமாகவும் புரிந்து கொள்ள நினைக்கும் த லேர்னர் எனப்படும் உங்களுக்காகவே இந்த பிரத்யேகமான ஆழமான அலசல். நிச்சயமா. இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் தி கென் யூடியூப் தளத்தில் வெளியான வெஞ்சர் கேபிட்டல் துறையின் பொருளாதாரம் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய விசி நிறுவனங்களில் ஒன்றான பீக் எக்ஸ்வி, அதாவது முன்பு செக்கோயா இந்தியா, அந்த நிறுவனத்தில் நடந்த ஒரு வியக்கத்தக்க வெளியேற்றம் குறித்ததுதான். ஆமா, அந்த வெளியேற்றம் சாதாரண விஷயமே கிடையாது. 12 பார்ட்னர்களுடன் கம்பீரமாக இயங்கி வந்த அந்த நிறுவனம் இப்போ பாத்தீங்கன்னா வெறும் 6 பேராக சுருங்கியுள்ளது. குறிப்பாக ஆஷிஷ் அகர்வால், இஷான் மிட்டல் போன்ற மிகச்சிறந்த வெற்றி பெற்ற முதலீடுகளை செய்தவர்கள் ஏன் வெளியேறினார்கள்? எதற்கான பதில நாம தேடும்போதுதான் பல அதிர்ச்சியான உண்மைகள் வெளியே வருது. கோடிக்கணக்கில் புரளும் இந்த முதலீட்டு உலகில் உங்கள் பணம் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது? திரைக்கு பின்னால் லாபத்தை பகிர்வதில் நடக்கும் நிஜமான போராட்டங்கள் என்ன என்பதைத்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த பீக் எக்ஸ்வி நிறுவனத்துல நடந்த இந்த வெளியேற்றங்கள் வெறும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள்னால நடந்தவை அல்ல. வேற என்ன காரணம் சொல்றீங்க? அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரான ஷைலேந்திர சிங் ஒரு நேர்காணல்ல வெளிப்படையாவே ஒப்புக்கொண்டார். இதற்கெல்லாம் காரணம் காரி எனப்படும் லாப பகிர்வு குறித்த கட்டமைப்பு முரண்பாடுகள் தான் அப்படின்னு. ஓ, அப்போ இது வெறும் பீக் எக்ஸ்வி நிறுவனத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? கரெக்ட். இது ஒட்டுமொத்த விசி துறையின் அடிப்படை வணிக மாதிரியிலேயே, அதாவது பிசினஸ் மாடலையே இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை. அந்த ஓட்டையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த விசி நிறுவனங்கள் அடிப்படையில் எப்படி பணம் சம்பாதிக்கின்றன என்ற கணிதத்தை பிரித்து பார்க்க வேண்டும், இல்லையா? கண்டிப்பா. அந்த கணிதத்தை தான் நாம 2 and 20, அதாவது 2 மற்றும் 20 மாடல் அப்படின்னு சுருக்கமா அழைப்போம். இந்த 2 and 20 மாடலை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? இப்போ நான் ஒரு விசி நிறுவனத்திடம் 100 கோடி ரூபாயை கொடுத்து முதலீடு செய்ய சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். சரி, அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க உடனடியாக உங்களிடம் 2 நிபந்தனைகளை விதிப்பார்கள். முதல் நிபந்தனை என்னவா இருக்கும்? நாங்க லாபம் ஈட்டுகிறோமோ நஷ்டமடைகிறோமோ அது வேற விஷயம். ஆனா இந்த 100 கோடியை நிர்வகிப்பதற்காக அடுத்த 10 வருடங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பணத்திலிருந்து 2%, அதாவது 2 கோடி ரூபாயை மேலாண்மை கட்டணமாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு நிமிஷம், என்னது? நீ எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் நான் உனக்கு வருடம் 2 கோடி கட்டணம் தர வேண்டுமா? எந்த ஒரு சாதாரண வாடிக்கையாளரும் இதை கேட்டா ஷாக் ஆயிடுவாங்க. அதுதான் முதலீட்டு உலகத்தோட மேஜிக். இது முதல் நிபந்தனை தான். இரண்டாவது நிபந்தனை ஒன்னு இருக்கு. அது என்ன? 10 வருடம் கழித்து உங்கள் முதலீட்டில் ஏதாவது லாபம் கிடைத்தால் அந்த லாபத்தில் 20% தொகையை நாங்க போனஸாக அல்லது காரியாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்வாங்க. இது ரொம்ப அநியாயமா இருக்கே. பில்லியன் டாலர் சந்தை இந்த விதியின் அடிப்படையில தான் இத்தனை காலமா இயங்கி வருகிறதா? ஆமா, இந்த 2 and 20 மாடல் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. 1940களில் ஆல்ஃபிரட் வின்ஸ்லோ ஜோன்ஸ் என்ற ஹெட்ஜ் ஃபண்ட் மேலாளரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இது. ஓ, அவர் ஏன் இவ்ளோ பெரிய கட்டணத்தை வைத்தார்? பங்குச்சந்தையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை சமாளித்து முதலீட்டாளர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை தருவதற்காக அவர் இந்த அதிகப்படியான கட்டணத்தை நியாயப்படுத்தினார். காலப்போக்கில் பிரைவேட் ஈக்விட்டி மற்றும் வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்களும் இதை அப்படியே காப்பி பண்ணி பயன்படுத்த தொடங்கிவிட்டன. ஆனா ஹெட்ஜ் ஃபண்டுகளுக்கும் விசி ஃபண்டுகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல? சரியா சொன்னீங்க.
ஹெட்ஜ் ஃபண்டுகளில் முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை எப்போது வேண்டுமானாலும் திரும்ப பெற முடியும். ஆனால் விசி ஃபண்டுகளில் அப்படி எடுக்க முடியாது, அப்படிதானே? கரெக்ட். விசி ஃபண்டுகளில் முதலீட்டாளர்களின் பணம் 10 முதல் 12 வருடங்களுக்கு முழுமையாக முடங்கிவிடும். இடையில் ₹1 கூட எடுக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. 10 வருடங்களுக்கு பணத்தை முடக்கி வைத்து இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டணங்களையும் வசூலிக்கிறார்கள் என்றால் எந்த ஒரு முதலீட்டாளரும் என்ன எதிர்பார்ப்பார்? என்ன எதிர்பார்ப்பார்? அதிக லாபத்தை தானே. ஆமா, பங்குச் சந்தையை விட 2 அல்லது 3 மடங்கு அதிகமான லாபத்தையாவது இவர்கள் ஈட்டித் தருவார்கள் என்றுதானே எதிர்பார்ப்பார். ஆனா கென் முன்வைக்கும் தரவுகள் முதலீட்டு உலகின் மிகப்பெரிய மாயையை உடைக்கின்றன. எப்படி? என்ன தரவுகள் அது? இந்தியாவில் உள்ள ஃபண்டுகளின் உண்மையான செயல்பாட்டை தணிக்கை செய்யும் கிறிசில் என்ற முன்னணி தரமதிப்பீட்டு நிறுவனம் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க? அதன்படி பாத்தீங்கன்னா 2014 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இயங்கிய விசி ஃபண்டுகளின் சராசரி வருமானத்தை, அதாவது IRR அப்படின்னு சொல்லுவாங்க, அதை டாலர் மதிப்பில் கணக்கிட்டால் அது வெறும் 12.65% மட்டுமே. என்னது, வெறும் 12%? இதை இன்னும் எளிமையாக நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போம். நீங்கள் 2014இல் ஒரு விசி ஃபண்டில் ₹100 முதலீடு செய்திருந்தீர்கள் என்றால் 10 வருடங்கள் கழித்து உங்க கைக்கு எவ்வளவு வரும் தெரியுமா? சொல்லுங்க, எவ்வளோ வரும்? உங்களுக்கு திரும்ப கிடைத்த ₹110 மற்றும் இன்னும் விற்கப்படாமல் இருக்கும் பங்கின் மதிப்பு ₹40 என மொத்தம் ₹150 அது இருக்கும். ஆனா எந்த விதமான ஆபத்தும் இல்லாத ஒரு சாதாரண பேங்க் எஃப்டில அந்த ₹100 போட்டிருந்தா கூட அது இதை விட அதிகமா வந்திருக்குமே. கண்டிப்பா. பேங்க் எஃப்டில போட்டிருந்தால் அது கூட்டு வட்டி அடிப்படையில் ₹187 மாறியிருக்கும். எந்த வேலையும் செய்யாமல் வங்கிக்கு சென்றாலே ₹187 கிடைக்கும்போது இந்த ஹார்வர்ட் பட்டதாரிகளுடன் பணத்தை கொடுத்து ஏன் ₹180 வாங்க வேண்டும்? அது மட்டுமில்ல, அந்த 12.65% லாபம் கூட முதலீட்டாளர்களின் கைக்கு முழுமையாக செல்வதில்லை என்பதுதான் இதில் உள்ள அடுத்த கட்ட சோகம். எப்படி சொல்றீங்க? நாம் பேங்க் எஃப்டியோட ஒப்பிட்டோம். சரி, பங்குச்சந்தையோட ஒப்பிட்டு பார்ப்போம். கடந்த 10 ஆண்டுகளில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் சராசரியாக 13.32% லாபத்தை ஈட்டியுள்ளன. இங்க நாம் ஸ்மால் கேப் ஃபண்டுகளை ஒப்பிடுகிறோம் என்றால் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் மிகச்சிறியவை, அதிக ரிஸ்க் கொண்டவை, அதே சமயம் அதிவேகமாக வளரக்கூடியவை. ஸ்மால் கேப் பங்குகளும் அதே குணாதிசயங்களை கொண்டவை, சரியா? ரொம்ப கரெக்ட். இது ஒரு சரியான ஒப்பீடு. ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு அல்காரிதம் தானியங்கியாக முதலீடுகளை செய்கிறது. அதற்கான கட்டணம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.8% மட்டுமே. ஆனால் விசி நிறுவனங்களின் கட்டணம் முதலீட்டாளரின் லாபத்தை எப்படி விழுங்குகிறது என்ற கணிதத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். கணக்கு போட்டு பார்த்துருவோம். ஒரு விசி ஃபண்ட் 10% ஒட்டுமொத்த லாபத்தை உருவாக்குகிறது என்று வைத்துக்கொள்வோம். முதலில் அந்த 2% மேலாண்மை கட்டணத்தை ஃபண்ட் மேனேஜர்கள் எடுத்து விடுவார்கள், இல்லையா? ஆமா, மீதம் 8% இருக்கும். அந்த 8% லாபத்தில் 20% தொகையே, அதாவது 1.6% கேரியாக எடுத்துக்கொள்வார்கள். ஓ, ஆக மொத்தம் 2% மேலாண்மை கட்டணம் கூட்டல் 1.6% கேரி என 3.6% கட்டணமாகவே போய்விடுகிறது. ஆமாம். முதலீட்டாளருக்கு கிடைச்ச 10% லாபத்தில் 3.6% கட்டணம் என்றால் அது முதலீட்டாளரின் மொத்த லாபத்தில் 36% லாப பகிர்வுக்கு சமம். இது ஒரு பகல் கொள்ளை மாதிரி தெரியலையா? எந்த ஒரு மேஜிக் திறமையும் இல்லாத ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்காரிதம் இவர்களை விட அதிக லாபத்தை கொடுக்கும்போது முதலீட்டாளரின் லாபத்தில் 36% கட்டணமாக வசூலிப்பதை எந்த தர்க்கத்தின் அடிப்படையில் நியாயப்படுத்த முடியும்? நிச்சயமா முடியாது. சரி, முதலீட்டாளர்களுக்கு போதுமான லாபம் கிடைக்கவில்லை, கட்டணங்கள் லாபத்தை விழுங்குகின்றன என்பது தெளிவாக புரிகிறது. நிலைமை இப்படி இருக்கும்போது அந்த முதலீட்டு நிறுவனங்களுக்கு உள்ளே இருப்பவர்களாவது ஒற்றுமையாக கிடைத்த கட்டணத்தை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. இல்ல, அங்கதான் பெரிய சண்டையே நடக்குது. இங்கேதான் நாம் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான விடை ஒளிந்திருக்கிறது. பீக் எக்ஸ்வி நிறுவனத்திலிருந்து ஆஷிஷ் அகர்வால் போன்றவர்கள் ஏன் வெளியேறினார்கள்? முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் அந்த சிறிய லாபத்தை பிரிப்பதில் விசி நிறுவனங்களின் சீனியர் பார்ட்னர்களுக்கும் ஜூனியர் பார்ட்னர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய உள்நாக்கு போரே நடக்கிறது. அந்த போருக்கான காரணம் என்ன? காரணம் விசி துறையை இயக்கும் பவர்லா என்ற தத்துவத்தில் இருக்கிறது. பவர்லா அப்படின்னா என்ன? அதாவது ஒரு விசி நிறுவனம் 10 ஸ்டார்ட் அப்களில் முதலீடு செய்கிறது என்றால் அவர்கள் அதை பங்குச்சந்தை போல பார்ப்பதில்லை. அந்த 10 நிறுவனங்களில் 5 நிறுவனங்கள் முற்றிலுமாக அழிந்து போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும். சரி, மீதி 5 நிறுவனங்கள்
4 நிறுவனங்கள் போட்ட பணத்தை மட்டும் திருப்பித் தரும் ஜாம்பி நிறுவனங்களாக இருக்கும். மீதமுள்ள அந்த ஒரு நிறுவனம் மட்டும்தான் மொத்த ஃபண்டின் அளவை விட பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய யூனிகார்ன் நிறுவனமாக மாறும். இதுதான் பவர்லா. அப்போ இந்த ஒரு நிறுவனத்தை கண்டுபிடிப்பதற்காக விசி மேலாளர்கள் ஒவ்வொரு நிறுவனத்தையும் அசுரத்தனமாக வளர சொல்லி அழுத்தம் கொடுப்பாங்க, அப்படித்தானே? கண்டிப்பா. இந்த 10% வெற்றி பெறும் நிறுவனங்களை கண்டுபிடிப்பது யாருன்னு நினைக்கிறீங்க? யாரு? ஆஷிஷ் அகர்வால் போன்ற ஜூனியர் பார்ட்னர்கள் தான். அவர்கள் 2019இல் க்ரோ போன்ற மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஸ்டார்ட் அப்களை கண்டுபிடித்து முதலீடு செய்தார்கள். ஓ, அந்த சமயத்துல அவர் நிறுவனத்துல எந்த பதவியில இருந்தார்? ஒரு சாதாரண விபி, அதாவது வைஸ் பிரசிடென்ட் நிலையில தான் இருந்தார். ஜூனியர்கள் களத்தில் இறங்கி கஷ்டப்பட்டு புதிய தலைமுறை நிறுவனங்களை கண்டுபிடித்து ஃபண்டுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனா ஃபண்டு முடிவடையும் போது லாபத்தை யாரு எடுக்கிறா? அதுதான் சிக்கல். நிறுவனத்தின் பழைய கட்டமைப்பு விதிகளின்படி வெறும் பேரளவில் மட்டுமே உள்ள சீனியர் பார்ட்னர்களே அந்த லாபத்தில், அதாவது கேரில பெரும்பகுதியை எடுத்துக்கொள்கிறார்கள். உழைப்பது ஜூனியர்கள், ஆனால் பலனை அனுபவிப்பது சீனியர்கள் என்ற இந்த ஏற்றத்தாழ்வு தான் அவர்களை விரக்தி அடைய செய்கிறது. ஆமா, அதனாலதான் அவங்க வெளியேறாங்க. கொஞ்சம் இருங்க, இதில் எனக்கு ஒரு தர்க்க ரீதியான முரண்பாடு தோன்றுகிறது. சொல்லுங்க. ஜூனியர் பார்ட்னர்கள் தாங்கள் செய்த முதலீடு சூப்பர் ஹிட் ஆகும்போது தங்களுக்கு அதிக லாபம் வேண்டும் என்று கேட்பது ஒரு புறம் நியாயமாக தெரிந்தாலும், மறுபுறம் பார்த்தால் அவர்கள் செய்த அந்த 10 முதலீடுகளில் 9 தோல்வியடைந்து நிறுவனத்தின் பணத்தை அழித்திருக்குமே. உண்மைதான். அந்த நஷ்டங்களுக்கு இந்த ஜூனியர்கள் தங்கள் பாக்கெட்ல இருந்தா பணத்தை கொடுத்தார்கள் இல்லையே. அந்த நஷ்டத்தை ஒட்டுமொத்த நிறுவனமும் முதலீட்டாளர்களும் தானே சுமக்கிறார்கள். கரெக்ட். எல்லாம் முடிந்த பிறகு 10 வருடங்கள் கழித்து எது வெற்றி பெற்றது என்று தெரிந்தவுடன் ஹிண்ட்சைட் லாஜிக்கை வைத்துக்கொண்டு நான் கண்டுபிடித்த நிறுவனம் வெற்றி பெற்றுவிட்டது, அதனால் எனக்கு அதிக பங்கு வேண்டும் என்று கேட்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்? நிறுவனம் தானே அந்த ரிஸ்கை எடுத்தது. நீங்கள் கேட்பது மிக சரியான வலுவான ஒரு எதிர்வாதம். இதுதான் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் சீனியர் பார்ட்னர்கள் முன்வைக்கும் வாதமும் கூட. அவங்க என்ன சொல்றாங்க? ரிஸ்கை நிறுவனம் சுமக்கிறது, பிராண்ட் மதிப்பு நிறுவனத்துடையது, முதலீட்டாளர்களை கொண்டு வந்தது சீனியர்கள், எனவே லாபத்திலும் எங்களுக்குத்தான் அதிக பங்கு என்பது அவர்களின் நிலைப்பாடு. அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதையே ஜூனியர்களின் பார்வையிலிருந்து யோசித்துப் பாருங்கள். இன்றைய தொழில்நுட்ப உலகில் எந்த ஸ்டார்ட் அப் வெற்றி பெறும் என்பதை தீர்மானிப்பது பிராண்ட் பெயர் அல்ல, டீல் சோர்சிங் எனப்படும் சரியான நிறுவனங்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியும் திறன்தான் முக்கியம். ஆமா, அதை செய்வது ஜூனியர்கள் தான். எந்த புதிய வேலையும் செய்யாமல் வெறும் சீனியாரிட்டி என்ற ஒரே காரணத்திற்காக முந்தைய தலைமுறை பார்ட்னர்கள் எங்கள் உழைப்பில் பெரும் பகுதியை எடுத்துக்கொள்வது அநீதி என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாததால தான் ஜூனியர்கள் மொத்தமாக வெளியேறி தாங்களாகவே புதிய ஃபண்டுகளை தொடங்குகிறார்கள். ஒரு பக்கம் முதலீட்டாளர்களுக்கு பெரிய லாபம் இல்லை என்று தரவுகள் சொல்கின்றன, மறுபக்கம் உள்ள வேலை செய்பவர்களுக்குள் லாபத்தை பிரிப்பதில் அடிதடி நடக்கிறது. ஆமா, ரொம்பவே மோசமான நிலைமைதான். இவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் ஒரு அமைப்பில் ஏன் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் அறக்கட்டளைகள், பல பில்லியன் டாலர்களை நிர்வகிக்கும் அமெரிக்க பென்ஷன் ஃபண்டுகள் போன்ற உலகின் மாபெரும் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பணத்தை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள்? லாபமே வரவில்லை, கட்டணங்கள் அதிகம் என்று தெரிந்தும் ஏன் இந்த விசிக்களிடம் பணத்தை கொடுக்க வேண்டும்? இந்த மாபெரும் முதலீட்டாளர்களின், அதாவது எல்பிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இவங்களோட உளவியலை புரிஞ்சு கொள்வது மிக அவசியம். அது என்ன உளவியல்? பல பில்லியன் டாலர்களை நிர்வகிக்கும் ஒரு பென்ஷன் ஃபண்ட் மேலாளருக்கு அதிக லாபத்தை விட பன்முகப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன் என்பதுதான் தாரக மந்திரம். அவங்க கிட்ட பலாயிரம் கோடிகள் இருக்கின்றன. அதை முழுமையாக பங்குச்சந்தையிலோ அல்லது பத்திரங்களிலோ போட முடியாது. அதனால அவங்க என்ன செய்றாங்க? தங்கள் மொத்த பணத்தில் ஒரு 2 முதல் 5% அதிக ரிஸ்க் கொண்ட ஆல்டர்னேட்டிவ் அசெட் எனப்படும் இந்த விசி துறையில் முதலீடு செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அது லாபத்தை தருகிறதோ இல்லையோ, தங்கள் போர்ட்ஃபோலியோல அனைத்து வகையான முதலீடுகளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய விதி அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இங்குதான் ஒரு வலுவான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. உண்மையான பன்முகப்படுத்தல் என்றால் என்ன? என்ன நினைக்கிறீங்க? பங்குச்சந்தை சரியும் போது தங்கம் போல வேறொரு முதலீடு தப்ப வேண்டும். ஆனால் விசி முதலீடுகளும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் ஏற்ற இறக்கங்களை சார்ந்தே இயங்குகின்றன. சந்தை சரிந்தால் ஸ்டார்ட் அப்களும் சரியும் இல்லையா? கரெக்ட்.
எனவே இது உண்மையான பன்முகப்படுத்துதல் அல்ல, இது ஒரு தவறான நம்பிக்கை. இந்த முதலீட்டாளர்கள் கட்டாயத்தையும் அவர்களின் தவறான நம்பிக்கையையும் விசி நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? ஆமாம், இதுல தான் விசி உலகின் மிகப்பெரிய தந்திரம் அடங்கியிருக்கிறது. அதென்ன தந்திரம்? முதலீட்டாளர்கள் எப்படியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எங்காவது முதலீடு செய்தாக வேண்டும். அதை தன் பக்கம் இழுக்க விசி நிறுவனங்கள் ஒரு தந்திரத்தை செய்கின்றன. ஆக்சல் போன்ற நிறுவனங்களின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் ஆரம்ப காலங்களில், அதாவது $64 மில்லியன் என்ற மிகச்சிறிய ஃபண்டை நிர்வகித்தபோது முதலீட்டாளர்களுக்கு 37% என்ற பிரம்மாண்டமான லாபத்தை கொடுத்தார்கள். ஓ, சிறிய ஃபண்டு என்பதால் ஒரு சில நிறுவனங்கள் வெற்றி பெற்றாலே ஒட்டுமொத்த லாபமும் மிக பெரியதாக தெரியும். சரியா சொன்னீங்க. அந்த 37% வெற்றியை காட்டி, நாங்கள் மேஜிக் செய்பவர்கள், ஸ்டார்ட் அப் உலகத்தின் நாடித் துடிப்பு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற பிம்பத்தை உருவாக்கிவிட்டார்கள். அந்த பிம்பத்தை மூலதனமாக வைத்து இப்போது $650 மில்லியன் வரை மிகப்பெரிய ஃபண்டுகளை திரட்டுகின்றனர். இங்கேதான் அந்த 2% மேலாண்மை கட்டணம் தனது உண்மையான சுயரூபத்தை காட்டுகிறது. எப்படி சொல்றீங்க? ஃபண்டின் அளவு பெரிதாகும்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு விசி நிறுவனம் $100 மில்லியன் ஃபண்டை நிர்வகிக்கிறது என்றால், எந்த முதலீடும் செய்யாமல் வெறும் மேலாண்மை கட்டணமாக வருடத்திற்கு $2 மில்லியன் அவர்களுக்கு கிடைத்துவிடும். இதுவே அவர்கள் தங்கள் பிம்பத்தை பயன்படுத்தி $600 மில்லியன் ஃபண்டை திரட்டிவிட்டார்கள் என்றால், வருடத்திற்கு $12 மில்லியன் லாபம் ஈட்டுகிறார்களோ இல்லையோ, அலுவலக வாடகை, சம்பளம் என அனைத்தையும் தாண்டி இந்த கட்டணமே அவர்களுக்கு பெரிய லாபமாக மாறிவிடுகிறது. கண்டிப்பா. எனவே சிறந்த முதலீடுகளை செய்து லாபத்தை தருவதை விட பெரிய தொகையை திரட்டி அந்த 2% கட்டணத்தை வசூலிப்பதில்தான் விசிக்களின் முழு கவனமும் திரும்புகிறது. இதை நீங்கள் இப்படி கற்பனை செய்து பாருங்கள். இது எப்படி இருக்கிறதென்றால், ஒரு சிறிய தொட்டிச் செடிக்கு தீயணைக்கும் குழாயை, அதாவது ஃபயர் ஹோஸை வைத்து தண்ணீரை பீச்சி அடிப்பது போல இருக்கிறது. நல்ல உதாரணம். ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்திற்கு $5 மில்லியன் கொடுத்தால் போதும், அது பொறுமையாக லாபம் ஈட்டும் நிறுவனமாக வளரும். ஆனால் இந்த விசி நிறுவனங்கள் $600 மில்லியன் ஃபண்டை வைத்துக்கொண்டு அதை எப்படியாவது முதலீடு செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றன. அதனால அந்த நிறுவனங்களுக்கு தேவையில்லாத பிரஷர் கொடுக்கறாங்க. ஆமா, அந்த சிறிய ஸ்டார்ட் அப்பிடம் $50 மில்லியன் கொடுத்து பணத்தை எப்படியாவது செலவு செய், மார்க்கெட்டிங்கில் கொட்டு, உடனடியாக யூனிகானாக என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். அந்த செடி இயற்கையாக வளர முடியாமல் அதிகப்படியான தண்ணீரால் அழுகி போவது போல தேவையில்லாத பணத்தால் பல ஸ்டார்ட் அப்கள் அழிந்து போகின்றன. நீங்கள் சொன்ன இந்த தீயணைக்கும் குழாய் உதாரணம்தான் இன்றைய ஸ்டார்ட் அப் வீழ்ச்சிகளுக்கு முக்கிய காரணம். இந்த கட்டமைப்பு முரண்பாடுகள் ஒருபுறம் இருக்க, தொழில்நுட்ப உலகில் இப்போது ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றமான செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI, இந்த ஒட்டுமொத்த விசி வணிக மாதிரியையும் ஆட்டம் காணச் செய்துள்ளது. இது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. ஆமா, ChatGPT மற்றும் பல்வேறு AI தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் இப்போது ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்கவோ அதை அடுத்த கட்டத்திற்கு வளர்க்கவோ பல மில்லியன் டாலர்கள் முதலீடு தேவையில்லை. உண்மைதான். இப்போ ஆட்கள் கம்மியாவே போதுமே. ஒரு சிலரை மட்டுமே கொண்ட லீன் ஸ்டார்ட் அப்கள் பெரிய லாபத்தை மிக விரைவாக ஈட்டுகின்றன. டிசைனிங், கோடிங், மார்க்கெட்டிங் என அனைத்தையும் AI கருவிகளே செய்துவிடுகின்றன. எனவே அவர்களுக்கு இனி $50 மில்லியன் அல்லது $100 மில்லியன் செக்குகள் தேவையில்லை. ஸ்டார்ட் அப்களுக்கு மட்டுமல்ல, விசி நிறுவனங்களின் செயல்பாட்டிலும் AI பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓ, விசி நிறுவனங்களுக்குள்ளேயுமா? ஆமா. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப்களின் தரவுகளை பகுப்பாய்வு செய்து சிறந்த நிறுவனத்தை கண்டுபிடிக்க ஒரு விசி நிறுவனத்திற்கு 50 பேர் கொண்ட ஒரு பெரிய அனலிஸ்ட் குழு தேவைப்பட்டது. அதற்காகத்தான் அந்த 2% மேலாண்மை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஆனால் இன்று ஒரு ஜூனியர் பார்ட்னர் தனியாக உட்கார்ந்து கொண்டு AI கருவிகளின் உதவியோடு அந்த 50 பேர் செய்த வேலையை செய்து முடித்துவிட முடியும். வாவ், இது பெரிய விஷயமாச்சே. இந்த AI புரட்சியால் தான் பல ஜூனியர் பார்ட்னர்கள் பழைய அமைப்பிலிருந்து வெளியேறுகிறார்கள். தரவுகளை பகுப்பாய்வு செய்ய அவர்களுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் அமைப்பு தேவையில்லை. இதனால் சோலோ ஜிபிஸ் என்ற கலாச்சாரம் வேகமாக உருவாகிறது. அப்படின்னா அவங்க சொந்தமா ஃபண்ட் ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா, தாங்களே சுயமாக ஒரு சிறிய ஃபண்டை உருவாக்குவது, பெரிய மேலாண்மை கட்டணத்தில் தங்கியிருக்காமல் உண்மையான லாபத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது என்ற புதிய மாடலை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள்.
பிகெக்ஸ்விலிருந்து வெளியேறியவர்களும் இதைத்தான் செய்யப் போகிறார்கள். ஆக இந்த ஆழமான அலசலில் நாம் பல திரைமறைவு உண்மைகளை பிரித்து பார்த்திருக்கிறோம். முதலீட்டு உலகில் பெரிதாக கொண்டாடப்படும் விசி நிறுவனங்களின் 2&20 கட்டண முறையின் உண்மையான கணிதம் என்ன? அந்த கட்டணங்கள் எப்படி முதலீட்டாளர்களின் லாபத்தில் 36% விழுங்குகின்றன? ஏன் எந்த ரிஸ்க்கும் இல்லாத பேங்க் எஃப்டிகள் கூட இவர்களை விட அதிக லாபம் தருகின்றன என்பதை தரவுகளோடு பார்த்தோம். நிச்சயமா. மேலும் பெரிய ஃபண்டுகளை வைத்துக்கொண்டு ஸ்டார்ட் அப்களை எப்படி அவர்கள் மூழ்கடிக்கிறார்கள் என்றும், ஜூனியர் பார்ட்னர்கள் ஏன் வெளியேறி தனிக்கடை விரிக்கிறார்கள் என்பதையும் விரிவாக புரிந்து கொண்டோம். இந்த தகவல்கள் ஏன் உங்களுக்கு முக்கியம்? எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் துறையில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது பங்குச்சந்தையில் சிறிது சிறிதாக முதலீடு செய்பவராக இருந்தாலும் சரி, நாளிதழ்களில் இந்த ஸ்டார்ட் அப்பிற்கு $1 பில்லியன் ஃபண்டு திரட்டப்பட்டது என்ற பிரம்மாண்டமான தலைப்புகளை பார்க்கும்போது இனி நீங்கள் அதை அப்படியே நம்ப மாட்டீர்கள். ஆமா, அது ஒரு கண் துடைப்புன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். அந்த $1 பில்லியன் ஃபண்ட் என்பது உண்மையில் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கானதா, அல்லது அந்த விசி நிறுவனத்தின் $20 மில்லியன் மேலாண்மை கட்டணத்திற்கானதா என்பதை உங்களால் தெளிவாக பிரித்து புரிந்து கொள்ள முடியும். நிதிச்சந்தையின் பின்னணியில் இயங்கும் உண்மையான ஊக்கத்தொகைகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வது உங்களை ஒரு சிறந்த முதலீட்டாளராகவும் தெளிவான சிந்தனையாளராகவும் மாற்றும். கரெக்ட். முடிப்பதற்கு முன் உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனை. ஏஐயின் அபரிமிதமான வளர்ச்சியால் வருங்காலத்தில் வெறும் ஒருவரே நடத்தும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் $1 பில்லியன் வருமானத்தை ஈட்ட முடியும் என்ற நிலை வரலாம். கோடிங், கஸ்டமர் சப்போர்ட், மார்க்கெட்டிங் அனைத்தையும் ஏஐ ஏஜென்ட்டுகள் பார்த்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு நபர் நிறுவனங்களுக்கு இந்த பல மில்லியன் விசிகளின் பணமே தேவைப்படாதல்லவா? கண்டிப்பா தேவைப்படாது. அப்படியென்றால் கடந்த 70 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் கோலோச்சி வரும் இந்த 2&20 வெஞ்சர் கேபிட்டல் மாடல் அடுத்த 10 ஆண்டுகளில் தொழில்நுட்ப மாற்றத்தால் டைனோசர்களைப் போல முற்றிலுமாக அழிந்து போய்விடுமா? இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.